போகிற இடம்லாம் கூட்டம் வருது. ஏன் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு? போகிற இடம்லாம் கூட்டம் வருது, அதனால பேட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் பதிலா? உங்களுக்கு விஷயம் தெரியல, அதனால பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளோதானே? அதை தாண்டி வேறு தான் இருக்கா? நல்லா பேசுறாரு சார் கூட்டத்துலலாம். யாரு? விஜய். அது வந்து எழுதி வைக்கப்பட்ட உரை. எவ்வளோ நேரம் பேசுகிறாரு? பரந்தூர் போனார்ல, என்ன பேசினாரு? பரந்தூரை பற்றி மட்டும் 10 நிமிஷம் பேசினாரு. அப்புறம் மற்ற பிரச்சனையே இல்லையா? 2 மாதத்துக்கு அப்புறம் வராரு, பரந்தூருக்கு போகிறாரு. அன்றைக்கி தான் பேச போகிறாரு. எல்லாம் மைக் போடுறாங்க. அதான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. போட்டு கிழிக்க போகிறார் தலைவர். ஸோ மற்ற ஸ்டாலின் எல்லாம் கதற விட போகிறாருன்னு பரந்தூரை பற்றி மட்டும் பேசிட்டு வந்துடுறாரு. தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லாத மாதிரி. அப்போ தான் பீக்கில் இருக்குது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்லேருந்து பல விஷயங்கள். தெரியுதா சார்? அதுக்கும் அறிக்கை விட்டுருந்தாரு சார். அறிக்கை விட்டுருந்தாரு. நான் பேசுறதை பற்றி பேசினா நீங்கள் எழுதுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் ட்விட்டரில் போட்டாருன்னு அதிலே கட்சி நடத்திட்டு போயிடலாமா? சார் ஆளுநரை நேரில் சந்திச்சு அறிக்கை சொல்லலாம் சார். அறிக்கை விடுகிறார் ஸ்டாலின், அறிக்கை விடுறார். ராமதாஸ் அறிக்கை விடுறார். அண்ணாமலையா அறிக்கை விடுறார். நயனா நாகேந்திரன் அறிக்கை விடுறார். எல்லா கட்சி தலைவரும் அறிக்கை விடுகிறார்கள். எல்லா கட்சி தலைவரும் ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கிறாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் நேரில் பேசுகிறாங்க, பொதுக்கூட்டங்கள் பேசுகிறாங்க, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. இவர்களை தவிர இப்போ சொல்லுங்கள், கவர்னரை எல்லாரும் சந்திக்கிறாங்க. அப்புறம் சார் இவர் முக்கியமாக அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போயிட்டு பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இந்த மாதிரி இந்த ஆளுநர் வந்து நடவடிக்கை எடுக்கணும், பல்கலைக்கழகங்களோட வேந்தராக இருக்கிற காரணத்தினால அவரை போய் அந்த சமயத்தில் சந்திச்சிருக்கலாம் இல்லையா சார்? அதுக்கப்புறம் வந்த தீர்ப்புகள்லாம் வேறு மாதிரியாக முடிஞ்சிருச்சு. இவர் ஆளுநரை சந்திக்கிறது மட்டும்தான் அரசியலான்னு கேட்குறேன். என்றைக்கே ஒரு நாள் ஆளுநரை என்னங்க இதெல்லாம் பண்ணல, மக்கள் பிரச்சனை பேசலை, அந்த விஷயத்தில் பேசலை, இவர் ஷூட்டிங் போயிட்டார், புஷி ஆனந்த் பேசலை, மற்றவங்க பேசலை, என்னங்கன்னு கேட்டால் ஏங்க அவர் ஆளுநரை போய் பார்த்தாருங்கன்னா பதிலா? எல்லாருக்கும் நம்ம கேட்குறோம். ஸ்டாலின் என்ன பண்ணுறதுன்னா, அது நீலகிரி போனார், இன்றைக்கி சென்னைக்கு வந்துட்டார். என்ன பண்ணுறாரு? காலைல கூட பேட்டி கொடுத்தாரு. அப்புறம் ஜனாதிபதி இதை எடுத்து அறிக்கை விட்டுருக்காரு. வேறு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனில் மத யானைன்னு ஒரு நூல் வெளியீட்டு கலந்துக்கிறாரு. வேறு அங்கே எதாவது பேசுவார். அப்புறம் உதயநிதி அவர் ஒரு புத்தக கண்காட்சி திறந்து வைக்கிறாரு, பேசுகிறாரு, பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஷூட்டிங் போய்கிறாரு. சரி, அவர் போட்டோம். புஷி ஆனந்த் அந்த படத்தில் வில்லன் அவன் நடிக்கிறாரு, சும்மா தானே இருக்கிறாரு. என்னைக்காவது வெளியே வந்து எதாவது பேசிக்கிறாரா? கதவு மூட்டு பனையூரில் உட்காந்துக்கிறாரு, யாரையும் உள்ளேயும் விட மாட்டேங்கிறாரு. இது ஒரு அரசியல் கட்சி நல்ல முறை இல்லைல்ல. அப்போ நீங்கள் எப்படி அதை 4வது போட்டிதாரராக கழுத்துவீங்க?